அல்லாஹ் அக்பர், என்ன அழகிய தீனில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார்கள், யார் இன்றைய தினம் நோன்பாளி? அபூபக்கர் சொன்னார்கள், நான். யார் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான். யார் என்று ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான். யார் என்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான். அபூபக்கரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை சேர்க்கக்கூடிய எல்லா செயல்களையும் அபூபக்கரை நீ வைத்திருக்கிறாய் என்று. இது பலனுள்ள வாழ்வு. அங்கே நோன்பு மட்டுமல்ல ஒரு நாளில், அங்கே தொழுகை மட்டுமல்ல ஒரு நாளில், அங்கே ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார், இறந்தவரை பின்தொடர்ந்து அடக்கம் செய்திருக்கிறார், ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார், ஒரு ஏழைக்கு உணவளித்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொழுகை மட்டுமல்ல இஸ்லாம், ஜக்காத் மட்டுமல்ல இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹுவை வாயால் பரப்புதல் மட்டுமல்ல இஸ்லாம், செயல்களில் குணத்தில் எம்மை சீர்படுத்தி அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய குணமாக மாற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை அதன் மூலமாக தேடுதல் தான் இஸ்லாம்.